ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிக் ரூல்ஸ் தமிழ். டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்டருக்குள்ளே போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அவனோட வயிற்றுல ஒரு அடி, அவன் பறந்து போய் கீழே விழுந்துட்டான். அப்போ அங்கிருந்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் அவனை பார்த்தா இப்போ ஒரு குப்பை யங் மாஸ்டர் மாதிரியா தெரியுது. கீழே கிடந்த அந்த லூசு பையன் சொல்கிறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கும் பாரு, நீ 5th லெவல் மாஸ்டர் ஸ்டேஜில் தான் இருந்தேன், எப்படி நீ இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டேன்? அப்போ ஹீரோ, யூ நீ இப்போ நினைக்கிறேன் நான் ஒரு குப்பைன்னு. இப்போ பார்த்தியா, உன்னை ஒரே அட்டாக்கில் நான் தோக்கடிச்சிட்டேன், இப்போ என்ன சொல்கிற நீ? ஹீரோ திரும்பி நின்று லூசு பையனோட அப்பா கிட்ட, எல்டர் நீங்கள் இப்போ என்ன நினைக்கிற? இப்போ நான் ஒரு குப்பைனா? அது நீங்கள் இனிமேல் குப்பைன்னு என்ன கூப்பிடுவீங்களா? அப்போ அந்த லூசு பையனோட அப்பா, டேய் நான் என்னோட மகனை அடித்ததுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே சொல்ல வரலடா, அதுக்கப்புறம் நீ எதுக்குடா என்கிட்ட காண்டாகிற? ஹீரோ, எல்டர் உங்களோட பையன் என்னை விட ஒரு குப்பை தான். அப்போ அந்த லூசு பையன், லிங்ஃபாங் நீ என்னை விட ஒரு படிதான் மேலே இருக்க, உன்னை விட பவர்ஃபுல் பீப்புள்ஸ் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஹீரோ அந்த லூசு பையன்கிட்ட, நான் இது கொஞ்சம் கூட பெருமையாக நினச்சதே இல்லை, நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு கொடுத்தது தான் திருப்பி தந்தேன். அப்போ இந்த லூசு பையன் கிடந்து கத்திக்கிட்டே சொல்கிறா, லிங்ஃபாங் உன்னை ரிவெஞ்ச் எடுக்காமல் நான் விட மாட்டேன். ஹீரோ, அப்பா வா போகலாமா? அப்போ ஹீரோட அப்பா, நீ நல்லா வேலை பார்த்த லிங்ஃபாங், வா போகலாம். ஹீரோட அப்பா ஹீரோட அம்மாவை நினச்சிட்டு சொல்கிறா, நீ இது பார்த்தையா, உன்னோட பையன் வளர்ந்து விட்டா, நம்ம பையன் இப்போ கல்டிவேஷனில் எங்கேயோ போயிட்டு இருக்கான், அதுவும் இல்லாமல் நல்லா பேசவும் கற்றுட்டான். அவனோட உண்மையான ஸ்னேக் மார்ஷல் சோல் வெளியே வரும்போது அவனோட அம்மா எவ்வளோ பெரிய கிஃப்ட் அவனுக்கு கொடுத்துட்டு போயின்னு அவன் தெரிஞ்சுப்பான். அங்கிருந்து பேனல் கட் பண்ணால் ஹீரோட வீட்டில், ஃபெங் நீ வீட்டில் கல்டிவேஷன் பண்ணது உனக்கு டேஞ்சர் தான், அதனால நீ செட்டுக்கே திரும்ப போறியா? ஹீரோ, அப்பா எல்லா பிரச்சனையும் நாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அப்பா நான் உங்களோட இருந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா இங்கே இருக்கவங்க எல்லாம் கோசி பேசுவாங்க, அப்பா நான் உங்களோட இருந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தால் நான் இப்போ ஒரு பவர்ஃபுல் மாஸ்டர் ஆகும். ஹீரோட அப்பா, ஃபெங் நீ இங்கே இருந்து போய்க்கலாம், நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஹீரோ, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் இவங்க எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி என் காலுக்கு கீரை கொண்டு வருவேன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீ உன்னோட உடம்பை பார்த்துக்கோ, அது என்னோட மைண்டில் இருக்கப்பா, குட் பை அப்பா. அங்கிருந்து பேனல் கட் பண்ண ஒரு 10 நாளைக்கு அப்புறம் யுன்ஹாய் கிளான் என்ட்ரன்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்த கார்ட்ஸ் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, இல்லை இருந்த ஒரு கார்டு, லிங்ஃபாங் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கிளானுக்கே திரும்ப வருவேன், கூட இருந்த இந்த ஒருத்தனும், நீ ஒரு முட்டா இல்லைன்னா இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிடு. ஹீரோ, நான் கிளானில் இருந்து எஸ்பெல் ஆக இல்லையே, அப்போ ஏன் திரும்ப வரக்கூடாது? மட்டும் இல்லை, நீங்கள் முன்னாடி போனவங்க ஏன் தடுக்கலை, நீங்கள் எதுக்கு என்னோட வழியில் குறுக்க வரீங்க? அதில் இருந்த ஒரு கார்டு, அந்த பையன் ஒரு உள்சீடன், உன்ன மாதிரி குப்பையெல்லாம் அவனை கூட கம்பேர் பண்ண முடியாது. என்னடா இப்போ சொன்னேன்? நீங்கள் யாரோ சொல்லது கேட்டுதான் என்ன இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்குன்னு தெரியுது. பவர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி, ஹீரோ நான் முரட்டத்தனமாக இருக்கிறதுக்கு என்னை குறை சொல்லாதே, அப்படி சொல்லிட்டு ஹீரோ 2 கார்ட்ஸ் ஏரில் தூக்கி வச்சு போடுன்னு போட்டு கீழே தூக்கி போட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் அவசரம் இருக்குது, அதனால உங்களை விட்டுட்டு போகிறேன், நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துக்கிறேன். இப்போ அந்த கார்ட்ஸ், என்னது நெக்ஸ்ட் டைமா? அங்கேருந்து பேனல் கட் பண்ணால் ஸ்டார் பவிலியன். ஹீரோ, குட் மார்னிங் மாஸ்டர், என்னோட பேர் லிங்ஃபாங், எனக்கு ஸ்டார் பவுலியனில் இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்ஸு வேணும். அப்போ அங்கிருந்த மாஸ்டர், ஓ நீ இப்போ 7th லெவல் மாஸ்டர் ஸ்டேஜில் இருக்க, இதுக்கு வேண்ட புக்கெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு, நீ போய் பார்த்து எடுத்துக்கோ. ஹீரோ மனசில், ஒரே ஒரு பார்வையால் என்னோட கல்டிவேஷன் லெவலை அவரால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிடுச்சு. என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் இவரை மாதிரி ஒரு புத்திஸ்ட் என்னோட உலகத்தில் இருந்தாது, அது எனக்கு இப்போவும் ஞாபகம் வருது. 2 முறை இறந்தால் நான் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருந்ததே இல்லை, இந்த புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாத்தையும் பற்றி நல்லா படிச்சிருக்கேன். நான் ஓல்டு மேன் பார்க்குற மாதிரி சாதாரண காட் கிடையாது, அந்த ஓல்டு மேனுக்குள்ளே எஸ்டானோட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஹீரோ அந்த மாஸ்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு, நான் உடனடியாக மார்ஷல் ஆர்ட்ஸில் கற்றுக்க வேண்டும், அப்போதான் இனிமேல் ஸ்ட்ராங்காக முடியும், என்னை விட ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் இந்த உலகத்தில் இருக்காங்க. அங்கிருந்து பேனல் கட் பண்ணால் ஸ்டார் பவிலியன். ஹீரோ அங்கே இருக்க மார்ஷல் ஆர்ட்ஸ் புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். 7 ஸ்லைஸ் போட்ஸிங் 1 ப்ளோ டேக்அவே, இது 7th லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டேஜில் இருக்கவருக்கு ஏற்றதாக இருக்கும். ஷூரிக்கேன் கட்டு, விண்டு வாரியர் சோல் இருக்கவருக்கு இந்த ஸ்கில் ஏற்றதாக இருக்கும். ப்ரூட்டல் புல் கில், இது ஒரு எல்லோ கிரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான், ஆனால் இது ஒரு பீஸ்ட் வாரியர் சோல் உள்ளவர்கள் தான் ஏற்றதாக இருக்கும். ஹீரோ மனசில், மார்ஷியல் ஆர்ட்ஸ் சோல் படி அவங்களுக்கான மார்ஷல் சோல் படி தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்
சூஸ் பண்ணணும். இல்லைன்னா அவங்களோட 25% பவர் டிக்ரீஸ் ஆகிடும். பட் எனக்கு கிடைச்ச மார்ஷல் சோல் டிஃப்ரெண்ட். அதனால ஏது மார்ஷல் ஆர்ட்ஸ் வேணும்னா கற்றுக்க முடியும். அதனால 100% பவரை யூஸ் பண்ண முடியும் என்னால். இப்போதைக்கு இந்த ரூலை பற்றி எல்லாம் கவலைப்பட நேரம் இல்லை. அதனால எனக்கு பிடிச்ச ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ண போகிற மார்ஷல் ஆர்ட்ஸ் யூனிக்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே இருக்க ஒரு புக்கை பார்த்துட்டு அது என்னது ஸ்வாட் ஸ்கில் தானே அது. இந்த ஸ்வாட் ஸ்கில்லு ஸ்வாட் வாரியர் சோல் இருக்கவருக்கு ஏற்றதாக இருக்கும். ஹீரோ அந்த புக்கை கையில் எடுத்து இது நல்லா இருக்கு, இந்த ஸ்வாட் ஸ்கில்லை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த ஸ்வாட் ஸ்கில்லால் ஒரு டெட்லியான அட்டாக்கை பண்ண முடியும். ஆனால் இதுக்கு ஒரு லெவல் தான் இருக்குது. ஸ்வாட் அந்த ஜஸ்ட் இந்த உரையில இருந்து எடுக்கும் போது சக்தி வெளிப்படும். ஆனால் அந்த ஸ்வாட்ஸ்மேன் கரெக்டாக எனிமையை டார்கெட் பண்ணலேருந்து அந்த ஸ்வாட்ஸ்மேன் ஃபெயில் ஆகிடும். இதுதான் எனக்கு வேணும், இந்த ஸ்வாட் ஸ்கில்லு தான் எனக்கு வேணும். இதுக்கு தேர்ந்த ஒரு ஸ்வாட்ஸ் மார்ஷல் சோலை தேர்ந்தெடுத்தால் போதும். இந்த ஸ்வாட் ஸ்கில்லுக்கு சப்போர்ட்டாக ஒரு ஸ்பீடான மார்ஷல் ஆர்ட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். நான் பண்ணுற அட்டாக் ஃபெயில்டு ஆச்சு, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வேணும். அதனால டேஜ் ஸ்டெப் புக்கை சூஸ் பண்ணதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹீரோ அப்படியே தேடி பார்க்கும்போது ஹீரோட கையில் ஒரு புக்கு மாட்டிடுச்சு. என்னது ஷேடோ டெக்னிக்கா? சூப்பர், இந்த ஷேடோ மூமெண்ட் டெக்னிக் தான் எனக்கு வேணும். ஹீரோ என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்போதே கற்றுக்கணும் போல இருக்கே. அங்கேருந்து பேனல் கட் பண்ணான். சின்ன பையா, இந்த ஸ்வாட் ஸ்கில்ல தான் நீ ப்ராக்டிஸ் பண்ண போறியா? யாருன்னு பார்த்து அந்த ஓல்டு மேன். நீ தான் இந்த புக்கை ஃபஸ்ட் ஆளாக எடுக்கிற. இது ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிட்டா உன்னால் டாப் லெவலில் ரீச் பண்ண முடியும். ஆனால் இது மட்டும் ஃபெயில் ஆகிடுச்சு, உன்னோட லைஃபே வீணாக போயிடும். அப்போ ஹீரோ, உங்களோட அட்வைஸுக்கு நன்றி மாஸ்டர், நான் என்னோட முயற்சியில் இது பார்த்துக்கிறேன். அந்த ஓல்டு மா மனசில், இந்த பையன் இந்த ஸ்வாட் ஸ்கில்லை சூஸ் பண்ணதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? இந்த ஸ்வாட் ஸ்கில்ல தான் அவனோட வாழ்க்கைக்கு ஒரு ஒளியாக இருக்க போகுது. சின்ன பையா, உன்னோட கண்கள் நல்ல ஷார்ப்பாக இருக்குது. இந்த மார்ஷல் ஆர்ட் சூஸ் பண்ணதுக்கு நல்லது தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் எங்களை மாதிரி இருக்கிற ஓல்டு மேன் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லிட்டு ஓல்டு மேன் இழுப்பில் இருந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்வாட் எடுத்து ஹீரோக்கிட்ட கொடுத்துட்டு, நீ இதை யூஸ் பண்ணு, உனக்கு அது யூஸாக இருக்கும், நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சம் ஃபன்னும் இருக்கும். அப்போ ஹீரோ, தேங்க்ஸ் மாஸ்டர். இப்போ அந்த ஓல்டு மேன், சின்ன பையன், நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், எஃபோர்ட்டு நீ சீக்கிரமாக இந்த கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணு. ஹீரோ, எஸ் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், இந்த ஸ்வாடை வச்சு நான் கண்டிப்பாக என்னோட கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்போ அந்த ஓல்டு மேன் மனசில், ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பையனை பார்த்தாச்சு. பையனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் திறமையெல்லாம் இன்னும் மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலத்தில் இந்த மாதிரி பையனை எல்லாம் பார்க்கவே முடியாது. அங்கேருந்து பேனல் கட் பண்ண ஒரு 7 days லேட்டர் ஹீரோ ஒரு மலையாள மண்டையில் இருந்து ஸ்வாடை வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கா. ஃபைனலி நான் இது மாஸ்டர் பண்ணிட்டேன், என்னோட கல்டிவேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பார்த்தா ஹீரோ அந்த மலையை 2ஆக வெட்டி வச்சுருக்கா. அதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு பிளேஸில் வந்துருந்துட்டு அந்த பள்ளத்தாக்கில் போய் பார்ப்போம் அதில் என்ன இருக்குன்னு. இங்கே ஒரு ஹோட் ஸ்ப்ரிங் இருக்கா. ஹீரோ அந்த ஹோட் ஸ்ப்ரிங்கு கிட்ட போயிருந்துட்டு, ஹோட் ஸ்ப்ரிங்குக்கு தகுதியான பேர் தான் வச்சுருக்காங்க. யுன்ஹாய் கிளானுக்கு கீழே இருக்க ட்ரிப் ஆஃப் ஸ்கை பள்ளத்தாக்கு, நல்ல பேர் தான். ஹீரோ அந்த ஹோட் ஸ்ப்ரிங்கில் இருந்துட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே குளிக்கிறதுக்கு. இவ்வளோ நாளாக பயிற்சி எடுத்ததில் என்னோட டார்க் வாரி சோலுக்கு கொஞ்சம் தான் லெவலில் ஏறிடுச்சு. இன்னும் நான் கடுமையாக பயிற்சி எடுக்கும், அப்போது தான் என்னோட மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ஸும் டெவலப் பண்ண முடியும். என்னோட ஸ்வாட் ஸ்கில்லை சீக்கிரட்டாக வச்சுக்கணும், அதுவும் சர்ப்ரைஸ் அட்டாக்குக்கு. நான் இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த 9V வேவ்ஸ் அட்டாக்கை தற்காலிகமாக கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன இங்கே ஒரு சவுண்டு கேட்குது? ஐயையோ, இங்கே ஒரு பொண்ணு இருக்குதே, நான் வரும்போது யாரையும் பார்க்கல. என்னோட மைண்டில் பேட் ஃபீலிங்காக வருதே. இப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிடலாம், இல்லைன்னா அவங்க பார்த்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அந்த பொண்ணு என்னமோ அங்கே சவுண்டு கேட்குதே. டேய் யாரா நீ? நான் குளிக்கும் போது எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட, நான் இங்கே வரும்போது யாரும் இல்லை, அதனால இங்கே வந்தேன், நான் இப்போ கிளம்புறேன். டேய் எக்ஸ்கியூஸ் சொல்லாதடா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணியாச்சு அந்த பொண்ணு. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ஸில் டேச் பண்ணியாச்சு அந்த அட்டாக்ல இருந்து. ஹீரோ மனசில், என்ன இந்த அட்டாக் 7000 சின்ன களவு இருக்குது, நான் ஜஸ்ட் மிஸ்ஸில் டேச் பண்ணிட்டேன், இல்லைன்னா அந்த அட்டாக் என்னோட
உடம்பில் ஏறி இருக்கும். ஹீரோ அங்கேருந்து கத்திய சொல்கிற, ஹேய் இது சின்ன ஒரு மிஸ்டேக் தான், அதுக்கு என்ன கொல்ல பார்க்குறியா நீ? அந்த பொண்ணு, டேய் உனக்கு இது சின்ன மிஸ்டேக்கா, இது உனக்கு நல்ல ஒரு சாவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜம்ப் பண்ணி ஆரோவை ஏம் பண்ணி ஹீரோ மேலே ஒரு அட்டாக்கு. ஆனால் ஹீரோட ஸ்பாட் எடுத்து அந்த ஆரோவை ரெண்டா வெட்டி போட்டுட்டா. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த பொண்ணு லியூஃபி யுன்ஹாய் கிளான்ல அவுட் சைட் ஸ்டூடெண்ட் கிட்ட ஆரோ வாரியர் சோல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவன் 9th லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டேட்டில் இருக்கா. அந்த ஆரோ வாரியர் சோல் ஒரு டார்கெட் வச்சுட்டு அது கரெக்டாக வந்து அடிச்சிடும். ஆனால் இங்கேருந்து தப்பிக்க தான் பெட்டர் சாய்ஸ் எனக்கு. அந்த பொண்ணு வீண்டும் ஒரு அட்டாக்கு, அது ஹீரோ ரெண்டாக கட் பண்ணி விட்டாச்சு. ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட, இன்னைக்கு நடந்ததை எப்போதும் நான் மறக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அந்த பொண்ணு புறகில இருந்து துரத்திட்டு வந்து, டேய் ஓடாதடா நில்லடா. ஆனால் அந்த பொண்ணால் ஹீரோவை பிடிக்க முடியல, ஹீரோ தப்பிச்சு போயாச்சு. ஆனால் அந்த பொண்ணு யோசிக்கிறா, என்னோட ஆரோ வாரியர் சோலை அவனால் எப்படி கட் பண்ண முடிஞ்சது? ஜஸ்ட் ஃப்ளாஷ் செகண்டில் தான் என்னோட ஆரோ சோலை அவன் கட் பண்ணிட்டான். இட்ஸ் நாட் பேட். பேர் என்ன? லிங்ஃபாங்கா, அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து கத்திக்கிட்டே சொல்கிறா, டேய் லிங்ஃபாங் அடுத்த வாட்டி என் கண் முன்னாடி வந்துடாதே, உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டுவிடுவேன் நான். ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஒரு கல்லுக்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு, அந்த பொண்ணுக்கிட்ட இனிமே வம்பு வச்சுக்கவே கூடாது, அந்த பொண்ணு வெரி டேஞ்சரஸ். ஒரு சிறிய மிஸ்டேக்காக என்ன கொல்ல பார்த்தா ரொம்ப கோபக்காரி இருக்கும் போல. எந்த வாட்டி நான் எப்படியோ தப்பிச்சாச்சு, அடுத்த வாட்டி அப்படி நடக்காது, அதனால நான் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த உலகம் ரொம்ப க்ரூவலாக இருக்குது, நான் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இங்கே சர்வை பண்ண முடியும். நான் கடந்து வந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மனித உயிர் ஒரு பொருட்டாக போல ஒரு மதிப்பு இல்லை. ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் வீக்கான பீப்புள்ஸை எப்போதும் கொலை பண்ணிகிட்டே இருக்கும். பவர் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். என்னோட ஸ்வாட் ஸ்கில் இல்லைன்னா நான் இந்த லாஸ்ட் அட்டாக்கில் டிஃபீட் ஆகிடுவேன். யாராலையும் எதிர்க்க முடியாத ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை நான் கற்றுக்கணும். ஹீரோ அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சப்தம், எஸ்கியூஸ் மீ. அப்போ அங்கே ஒரு சின்ன பொண்ணு, ஹீரோ யார் அது, உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ அந்த சின்ன பொண்ணு, நான் உங்களை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், நீங்கள் ரெஸ்ட் தானே எடுக்கிறீங்க, நீங்கள் எங்களோட டீமில் வந்து ஜாயின் பண்ணுறியா? எங்களோட டீமில் ஒரு ஆள் கூட தேவைதான். அப்போ அங்கேருந்து ஒரு 3 பசங்க வந்துட்டு அதில் இருந்த ஒரு கொண்ட போட்ட பையன், பிரதர் எங்களோட பிளான் டீமன் பீஸ்ட் அண்ட் மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ண போகிறது தான், நீங்களும் எங்களோட டீமில் வந்து ஜாயின் பண்ணுறியா? உங்களுக்கு கொள்ளற பீஸ்டில் இருந்து பாதி ஷேர் கொடுக்குறேன், எங்களுக்கு அதனால பிரச்சனை இல்லை. அப்போ ஹீரோ, நானும் என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்டு கல்டிவேஷனை டெவலப் பண்ணதுக்கு ஒரு பிளேஸ் தான் தேடிட்டு இருந்தேன். இந்த ஐடியா எனக்கு ஒரு பெட்டர் சூஸாக தெரியுது. இந்த சாப்டர் இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வாய்ஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. அடுத்த வாட்டி வீடியோ போடும்போது நான் அது இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ ஓகே பாய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.